வணக்கம் and welcome to the First Step Academy Learn and Grow Educational Medium. இந்த வீடியோட TN State Board 10th Standard Mathematics Revision Test Question Paperல Chapter 7 Mensuration இருந்து கேட்கப்பட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ரைட். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ரிவிஷன் டெஸ்ட் மினிமம் நடந்திருக்கும். We have a number of problems. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம ஒரு 3 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். மற்ற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பின்னாடி வரக்கூடிய வீடியோல நிச்சயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? First problem, let me read the problem. A funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion 12 cm long attached at the bottom. If the total height be 20 cm, diameter of the cylindrical portion be 12 cm and diameter of the top of the funnel be 24 cm. Find the outer surface area of the funnel. இதுதான் கொஸ்டின். ஸோ டேரெக்டாக சொல்லிட்டாங்க, இங்கே ஃபனல் ஒன்று இருக்குது, அந்த ஃபனலுடைய டைமென்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபனலுடைய டைமென்ஷனை பேஸ் பண்ணி அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? அப்போ அந்த ஃபனலுடைய மீன்ஸ் ஷேப்பில் என்னென்ன ஷேப் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are the two shapes involved. One is called frustum, another one is called cylinder. Diagram நம்ம எடுத்துருவோம். Right? So this is the funnel diagram where this is the frustum portion and this is the cylindrical portion, right? So now they have given the values, the parameters of the cylindrical as well as the frustum shape. So இப்போ they are asking directly the outer surface area of the funnel. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are the two shapes involved. அப்போ frustumத்துடைய curved surface area and cylinderுடைய curved surface area ரெண்டையும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா the outer surface area என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். So question is direct. Based on the question we found a way. So நம்ம ரெண்டு curved surface ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? ஃபைன். So given parameter எடுத்து எழுதிடுவோம். Height of the cylinder h1 நான் denote பண்ணியிருக்கேன். Value is 12 cm. Diameter of the cylinder கொடுத்துருக்காங்க 12 cm. நான் அதிலிருந்து ரேடியஸ் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். So radius of the cylinder r is equal to 6 cm. We know that d by 2 is r. So அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Diameter of the top of the funnel கொடுத்துருக்காங்க. Means frustumத்தினுடைய top portion. funnelல the top portion உடைய diameter கொடுத்துருக்காங்க. That is 24 cm. Radius அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Where that we denoted as capital R. Where capital R is equal to 12 cm. Look at the top of the funnel உடைய இந்த frustumத்தினுடைய top portion உடைய radius capital R சொல்லியிருக்கோம். bottom portion பாருங்க சிலிண்டரோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ சிலிண்டரோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால bottom portion உடைய ரேடியஸும் சிலிண்டருடைய ரேடியஸும் சேம். ரைட்? bottom portion உடைய frustumத்தினுடைய bottom portion உடைய ரேடியஸும் சிலிண்டருடைய ரேடியஸும் ஈக்குவல். இது நமக்கு முக்கியமா இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. பிகாஸ் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கும் போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூ நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் the total height of the funnel கொடுத்திருக்காங்க. that is capital H is equal to 20 cm. As I said that, how do we find the outer surface area of the funnel? Yes, outer surface area of the funnel S is equal to curved surface area of the cylinder S1 plus curved surface area of the frustum S2. இப்போ இந்த ரெண்டு ஷேப்புடைய சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சோம்னா அதை ஆட் பண்றது மூலமா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? curved surface area of the cylinder S1 கண்டுபிடிப்போம். We know the formula. curved surface area of the cylinder S1 is equal to 2 pi RH, where H 2 H's are there. ரெண்டு ஹைட் அதில் இருக்கிறதுனால H1 அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 pi R H1, R தெரியும், H1 தெரியும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 pi into R into 12. By multiplying this, I am getting the curved surface area of the cylinder as S1 is equal to 144 pi in centimeters square. Right? Next, curved surface area of the frustum கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, என்னன்னு பார்ப்போம். Curved surface area of the frustum S2 is equal to, the formula is pi into capital R plus small r into L. Where here pi is constant, we know the value is 22 by 7. Where capital R is the frustum, means the radius of the top portion of the frustum. Small r is the radius of the bottom portion of the frustum. Where L is the slant height of the frustum. Right?
இப்போ நமக்கு இந்த டாப் போர்ஷனுடைய ரேடியஸ் மட்டும்தான் தெரியும், ஸ்மால் ஆர் தெரியாது, எல் தெரியாது. We have to find these two value, then by substituting into this we have to calculate CSA of the frustum, right? இதில் substitute பண்ணி frustumத்துடைய CSA கண்டுபிடிக்க போறோம், right? இப்போ என்ன பண்ண போறோம், first slant height உடைய ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிரும், right? Slant height L is equal to root of h squared plus capital R minus small r whole square. This is the formula for slant height of the frustum, right? இங்க h2 அப்படிங்கிறது height of the frustum, where capital R top portion of the means radius of the top portion of the frustum, small r radius of the bottom portion of the frustum, right? Now what is the value of h2? We don't know, we have to calculate that too. அதையும் நாம calculate பண்ணணும், right? எப்படி பண்ணலாம், height of the frustum h2 can be calculated by subtracting the height of the cylinder from the total height of the funnel. funnel உடைய total heightல இருந்து cylinder உடைய height வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு frustumனுடைய height நமக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியும். So total height of the funnel எவ்வளவு, 20 cm. height of the cylinder எவ்வளவு, 12 cm. By substituting that we got h2 value is 8 cm, right? h2 value is 8 cm. இங்க பாருங்க capital R value ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, small r based on the problem we got the value. Radius of the cylinder is equal to radius of the bottom portion of the frustum. இப்போ பாருங்க h2 கண்டுபிடிச்சிட்டோம், capital R தெரியும், small r தெரியும், நம்ம slant height கண்டுபிடிச்சிருவோமா, slant height கண்டுபிடிச்சிட்டா CSA ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Now substitute the known values into the slant height formula. That slant height L is equal to root of 8 square plus 12 minus 6 whole square. So root of 8 square plus, where 12 minus 6 is 6, so 6 square. Now what is the value, root of 64 plus 6 square is 36, so 64 plus 36 is 100. Now square root of 100, the value we know it is 10. So slant height L we found, அதோட மதிப்பு என்ன, 10 cm. இப்போ L உடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. Substitute this L value into this expression, then we can find CSA of the frustum. So CSA of the frustum S2 is equal to pi into R plus R into L. So pi, let me keep it as pi itself. So R plus capital R plus small r into L. Capital R is 12, small r is 6, L is 10. Substituted all the value. Now pi 12 plus 6 is 18 into 10. 10 into 18 is 180 into pi is pi. So 180 pi centimeter squared, that's the value of S2, means CSA of the frustum. Now substitute these values S1 and S2 in equation 1. So we'll get S means the outer surface area of the funnel is equal to S1 curved surface area of the cylinder plus curved surface area of the frustum. So S2 is equal to 144 pi plus 180 pi. Look at, by adding this we got 324 pi. Now I am substituting the pi value 22 by 7. So 324 into 22 by 7. By consolidating this, இதை நான் solve பண்ணும் பொழுது I am getting the value is 1018 into 2 by 7 centimeter square. This is the final answer for this question, means the outer surface area of the funnel, the value is 1018, 1018 2 by 7 centimeter square. Hope you understand how we find the solution. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறோம், ரைட்? அடுத்த ப்ராப்ளத்துக்கு போவோம். Next problem, let me read the problem. It's a easy one. A garden is leveled by a cylinder of length 3 meter and diameter 2.8 meter. Find the area of the ground for 8 revolution. That's the question, right? So என்ன பண்றாங்க, ஒரு கார்டனை ஒரு சிலிண்டரை வச்சு லெவல் பண்றாங்க. அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 3 மீட்டர், டயாமீட்டர் இஸ் 2.8 மீட்டர். அப்படி லெவல் பண்ணும்போது 8 ரெவல்யூஷனுக்கு அந்த சிலிண்டர் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ அல்டிமேட்டா நீங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிரைமரியா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்,
curved surface area of the cylinder கண்டுபிடிக்கணும். ரைட், இதுதான் ப்ராப்ளம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரைமரியா கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ த பிரைமரி திங் வாட் வி நீட் டு ஃபைண்ட் ஹியர் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். ரைட் ரைட் இப்போ நம்ம கிவன் பேராமீட்டர்ஸ் என்னென்னு எடுத்து எழுதிடுவோம். ஸோ லென்த் தட் ஆக்சுவலி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அதை நான் ஹெச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டாங்க அது 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். diameter of the cylinder கொடுத்திருக்காங்க, that is 2.8 meter. So radius diameter வந்து calculate பண்ண முடியும், d by 2 is radius. So radius of the cylinder r is equal to 1.4 meter. Right, now we have to write the formula for curved surface area of the cylinder. So CSA of the cylinder is equal to 2 pi r h. It's a known formula. So all the formulas you should keep in your mind. உங்க மைண்ட்ல அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கணும். அப்பதான் நம்ம தெளிவாக எழுத முடியும், சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் ஹெச். நமக்கு என்ன ஆர்னுடைய மதிப்பு தெரியும். we know the value of r and we know the value of h. Substitute those values into this and we can easily find the curved surface area. So 2 into pi is 22 by 7 into r is 1.4 into 3 meter square. That's the unit for area, right? So 2 into 22, this 7 and this 1.4 will cancel, we'll get 0.2. So 2 into 22 into 0.2 into 3 meter square. Further multiplying all this value, we'll get 26.4 meter square. This is the curved surface area of the cylinder. We found it, right? The primary thing that we found. Is this the answer? Of course, it's not, because they asked us find the area of the ground for 8 revolution. 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுங்கிறத நம்ம அல்டிமேட்டாக கண்டுபிடிக்கணும். ரைட், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட், ஏரியா ஆஃப் த கிரவுண்ட் ஃபார் 8 ரெவல்யூஷன் கேன் பி ஃபைண்ட் பை மல்டிப்ளையிங் த சிஎஸ்ஏ வேல்யூ இன்டூ 8. கண்டுபிடிச்சோம் இல்லையா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரோட 8 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா will get the final answer. So 26.4 into 8 meter square, where we'll get the value is 211.2 meter square. So that the solution for this problem. So the area of the ground for 8 revolution is 211.2 meter square. That the answer. Hope you understand. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். Right, we'll go to the next video. அடுத்த problem பார்ப்போம். Let me read the problem first. Water is flowing through a pipe of diameter 14 centimeter at a rate of 15 kilometer per hour into a tank of dimensions 50 meter by 44 meter. Calculate the time to rise the water level in the tank by 21 centimeter. This is a question. என்ன சொல்றாங்க? ஒரு டேங்க்ல ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைப்புன்ட்டாங்க, டெஃபினட்டாக அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான், நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பைப் ஒரு டேங்க்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும் பொழுது 50 மீட்டர் பை 44 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த டேங்க்ல வாட்டருடைய லெவல் 21 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகணும்னா எவ்வளோ நேரத்தில் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன ஷேப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கிளியராக கொஸ்டினை படிக்கிறது மூலியமா கண்டுபிடிக்க முடியும். பைப்புன்ட்டாங்க, நம்ம சிலிண்டர்னு சொல்லி ஒரு ஷேப் கண்டுபிடிச்சிட்டோம். டேங்கினுடைய ஷேப் என்ன பாருங்க. டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர் பை 44 மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் based on the dimension given in the question, will confirm that the tank dimension is rectangular. Right? Fine. This is the diagram. As I said that please draw the diagram for all the questions asked under this topic mensuration, so that it will be easy to find the solution. So இங்க பாருங்க, ஒரு பைப், அது 21 cm diameter இருக்கிற பைப் இந்த டேங்கோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 50 cm, 50 meter long, where 44 meter is width. Right? That's the value they have given. Now I'm going to write a given value through which we can easily find the value. So what are the given values? Given value is rate of flow of water given, that is 15 km per hour.
The second one, diameter of the cylindrical pipe D they have given as 14 centimeter. So that through which I am going to find the radius. So the radius of the cylindrical pipe R is equal to 7 centimeter. So other parameters, மற்ற parameter பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கொடுத்திருக்கறனால look at rate of flow of water in kilometer means மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. Length and width of the rectangular tank மீட்டர்ல இருக்கறனால இந்த radius of the cylindrical pipe நான் மீட்டர்ல மாத்திக்கிறேன். So 7 by 100 meter means 7 centimeter is equal to 7 by 100 meter. Next, length of the rectangular tank L is equal to 50 meter. Width of the rectangular tank W is equal to 44 meter. Height of the rectangular tank நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சின்ன ட்விஸ்ட், கேள்வி தெளிவா படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு லெவல் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. மீன்ஸ் வாட்டர் லெவல் இந்த டேங்க் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப டேங்க்னுடைய ஹைட்டா நாம இங்க கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த 21 சென்டிமீட்டர் தான். So height of the rectangular tank அப்படின்னு நான் இங்க அசியூம் பண்றது h is equal to 21 centimeter. அதை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 21 by 100 meter. Right? Fine. So based on the question, again, what exactly we need to find? Right. ஒரு வாட்டர் பைப் வழியா ஃப்ளோ ஆகி டேங்க்ல விழுந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நிரம்பணும் அப்படிங்கறது இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் இஸ் the one which is involved here. So by finding the volume of these shapes, we can easily find the solution for this question. Right? புடிச்சிட்டோம், நாட் என்னங்கிறது புடிச்சிட்டோம். Now the answer is the time required to rise the water level can be calculated by volume of the rectangular tank by volume of the cylindrical pipe. இது மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். Right? So volume of the rectangular tank கான ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிளோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? LBH. We know that. Length into breadth into height. Right? Or LW into H. Length into width into height. Anything is good. Divided by volume of the cylindrical pipe where pi r squared H. Right? So rectangular tank தெரிஞ்சிருச்சு, cylindrical pipe ஓட volume தெரிஞ்சிருச்சு. Values are known one. All the values are given in the question itself. Kindly substitute all those values from the problem and you can easily find the solution. Meantime, இங்க பாத்தீங்க அப்படின்னா height of the cylinder இங்க தெளிவா கொடுக்கல. Height of the cylinder நம்ம எந்த வேல்யூ அசியூம் பண்ண போறோம்னா இந்த rate of flow of water தான் நம்ம height of the cylinder அசியூம் பண்ணி we are going to find the answer. Right? Look at this expression. நமக்கு L தெரியும், W தெரியும், H தெரியும். Also pi is constant. R தெரியும், H we can get that is from here. Right? சிலிண்டரோட ஹைட் நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எடுத்துக்க போறோம்ங்கறது சொல்லிட்டோம். எல்லாமே known value. Substitute all the known value. 50 into 44 into 21 by 100 divided by 22 by 7 into 7 by 100 whole squared into 15,000 meter squared. Look at 15 kilometer கொடுத்திருக்காங்க. அதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது கிலோனா நமக்கு தெரியும், that is called 1000. So 15 into 1000 is 15,000. So 15,000 meter squared into the unit is meter by hour, right? So this meter square, this meter square, this meter, 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 all will cancel. So hour will go to the numerator. So unit of time is hour here. That's clear. By consolidating all this value, we get the value is 2 hour. So the time required to rise the water level here is 2 hour. Right? We find the answer. Simple thing. So the time required to rise the water level is 2 hours. Right? Hope you understand how we find the solution for this problem. Thank you for watching. If you like this video, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in the next video. Thank you for watching once again. This is your the First Step Academy Learn and Grow Education video.